எந்த இடத்துல நிற்கிறதோ அங்க தொடர்ந்து நிற்க பழகணும். எந்த இடத்துல தொடர்ந்து நிற்கிறதோ அங்கே ஒரு வைப்ரேஷன், ஒரு ஒலி ஆற்றல் உங்களுடைய செவியிலே அதை கேட்க முடியும். அதுதான் மிக அற்புதமாக இந்த மூலாதாரத்துக்கு மேலே கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே, எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, மலவாயிலுக்கும் நம்முடைய கருவாயிலுக்கும் இடையில மனதை நிறுத்தி பழகணும் சொன்ன ஒரு ஓசை எழுவதை உணர முடியுமானா முடியும். நம்ம மனம் அங்கே நின்னா தானே. அதுக்கு மேலே, குறிக்கு மேலே, தொப்புளுக்கு கீழே நம்முடைய மனதை நிறுத்தி நிறுத்தி பழகுமையானால் ஒரு ஓசை எழும். அங்கே தான் தோங்குகிறது 9 ஓசைகள். முதல் ஓசை அங்கே. இந்த ஒரு ஓசையும் 9 ஓசையும் சேருகின்ற போது 10 ஓசைகள். 10 ஓசைகளும் இந்த உடல் பகுதியில் 10 இடங்களிலே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்ல எத்தனையோ விஞ்ஞான ஆராய்ச்சிகள். அந்த காலத்தில் நம்முடைய பெரியவர்கள் இந்த ஓசையை கேட்டு அந்த ஓசையின் உள்ளே தங்களுடைய மனதை நிறுத்தி நிறுத்தி ஓசை ஒடுங்கிய இடத்திலே ஞான அனுபவம் பெற்று, ஓசை ஒடுங்கணும், ஒடுங்குற இடத்துல ஞான அனுபவம் பெற்று அந்த அமுத மழையிலே இந்த உடல் நனையும். வள்ளல் பெருமான் எழுதுகிறார், இந்த அருள் அமுதம் நான் அருந்த வேண்டினேன், நந்தா மணி விளக்கே என் சிவனே கதவை திற. ஏன் அங்க கதவு மூடி இருக்கு? இந்த கதவு மூடி இருக்கு. அந்த கதவு எப்படி திறக்கும்? நம்முடைய உடல்ல உணர்வுகள் எத்தனை உண்டு. பசி உணர்வு வருகின்ற போது இந்த உடலில் எத்தனை மாற்றங்கள் ஏற்படும். ஜீவகாருண்ய உலகத்தில் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிற பகுதியை படிங்க. இதுவரைக்கும் யாரும் எழுதல. பசி வந்திட 10 பறந்துடும்னாங்கல்ல. ஆனா நீங்க படிச்சு பாருங்க, ஜீவகாருண்ய உலகத்தில் வள்ளல் பெருமான் எத்தனை ஓடுன்னு எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்போ அதை நாம் உணரவே இல்லை. ஆக இந்த உணர்வு மையங்கள்ல இந்த ஓசை, இந்த அருளமுதம் நான் அருந்த வேண்டினேன், நந்தா மணிவிளக்கே என் சிவனே கதவை திறன்றார். மூச்சு காற்று நம்முடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி காற்று மாறிக்கிட்டே இருக்கும். காற்றினில் குணம்பல கணபல வனம்பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி, காற்றுரு காற்றாய் காற்றே காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. காற்று பகுதியை படிங்க. காற்றுல கதிகள் இருக்கு. ஒவ்வொரு கதியிலையும் அந்த காற்று ஒவ்வொரு வேலையை செய்யும்.